Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம தோசை, இட்லி அதுக்கப்புறம் சாதம் இது எல்லாத்தோட நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன் உள்ள ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சட்னியை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம டார்கெட் வந்து இப்போ அச்சீவ் பண்ணிகிட்டே வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோ மட்டும் பார்க்குறாங்க, கமெண்ட் வந்து போடுறதில்ல. ஸோ கமெண்ட்டும் வந்து போடணும். அதுதான் நம்ம கிவ்அவேல வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை வச்சுருந்தோம். ரூல் வந்து என்னென்னா கமெண்ட்ஸ் பண்ணணும் ப்ளஸ் லைக் அண்ட் ஷேரும் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து செலக்ட் ஆகலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த சட்னி வந்து நம்ம பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்க போகிறது வந்து பீர்க்கங்காயோட தோலை மட்டும் யூஸ் பண்ணி நான் சட்னி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தோல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால நான் வந்து ஒரு வாட்டி வந்து கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த காயை வந்து வெட்டி அதில் வச்சுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ நமக்கு வந்து அதில் கலந்துருக்கிற அந்த பெஸ்டிசைட்ஸு அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து காயை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு சைடில் இருக்கிற அந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஏன்னா எல்லா காய்கறிக்குமே நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது தான் எப்போவுமே நல்லது. ப்ளஸ் எஸ்பெஷலி இதில் வந்து நம்ம தோலில் மட்டுமே வச்சு சட்னி பண்ண போகிறோம். அதனால் இதை நம்ம நல்லா வந்து சுத்தம் பண்ணணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சட்னி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, தோல் பண்ணுற அன்னைக்கு வந்து அந்த காய் வந்து அப்படியே வச்சிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து பீர்க்கங்காய் தொக்கு வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து அப்கமிங்கில் வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து நல்லா வந்து ஒரு பீலர் வச்சுட்டு தோலை வந்து நல்லா வந்து சீவி எடுத்துருங்க. அதில் உங்களுக்கு பீலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கத்தியால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருக்கணுன்றதை காமிக்கிறேன் ஒரு வாட்டி பாருங்கள். அது கூட கத்தியால் எப்படி கட் பண்ணுன்றதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே தான். ஸோ இதை வந்து நீங்கள் சாம்பார் செய்யும் போதோ இல்லாட்டி வந்து பருப்பு குழம்பு செய்யலாம், இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் வந்து தொக்கு செய்யலாம். தொக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பீர்க்கங்காயிலையும் வந்துட்டு அந்த தோலை மட்டும் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சத்து இருக்குது. இதில் மெயினாக வந்து நமக்கு க்ரே ஹேர்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விடவே மாட்டீங்க பீர்க்கங்காவை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம அந்த தோலை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். சிம்மில் வச்சு கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள், கருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். சரியா? இந்த பீர்க்கங்காய் பற்றி சொன்னோன்னா நிறைய சத்து இருக்குங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்பப்போ வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய்லாம் கூட செய்வாங்க. ஸோ ஒரு நம்ம ஹேர் கேருக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லது. அந்தளவுக்கு இதில் நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி சேர்க்கும் போது நமக்கு நல்ல க்ரே ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக சரியாகும். இப்போ நம்ம வறுத்து எடுத்துட்டோம். வறுத்து எடுத்ததை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம இதே கடாயில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ இதே கடாயில் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஏன்னா நமக்கு தோல் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சமாக தான் வரும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையை வந்து எந்த ஒரு சட்னி அந்த மாதிரி இதில் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம அந்த தோல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 2-3 துண்டு தான் தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணால் நிறைய போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படியே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுட்டு
ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைக்கணும். அவ்வளோதான், சட்னி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகும். இது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கோங்க. இது இப்போல்லாம் வந்து பீர்க்கங்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதோட தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தோடு சூப்பராக சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து தனி பவுலில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து இது நார்மலாக ஒரு சட்னி மாதிரி இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அடிச்சிக்கவே முடியாது. மற்ற சட்னிலாம் இதுக்கு தோற்று தான் போகும், அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை செஞ்சு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்குமே வந்து இந்த பீர்க்கங்காயை வந்து வேஸ்ட்டாக பண்ண மாட்டீங்க. அதோட தோலை வந்து வெட்டி வெளியே போட மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.